அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில், மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்று எழுதியிருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தருடைய தாசனாகிய மோசேயோடு கூட ஊழியம் செய்ய ஆரோனை தேவன் அழைத்து ஏற்படுத்தினார். இன்னும் தேவன் மோசேயை கொண்டும் ஏற்படுத்தினார். அதுபோல இந்த கடைசி காலத்திலும் உத்தரவாதப்படுத்தப்பட்ட உத்தம சாட்சிகளை கொண்டு ஊழியத்தை செய்யும்படி அநேகரை அழைத்து ஏற்படுத்துகிறார். ஆனால் இப்படி அழைக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் தாங்கள் ஊழியம் செய்ய தகுதியானவர்கள், மற்றவர்கள் ஊழியம் செய்ய தகுதியற்றவர்கள் என அற்பமாக நினைத்து தேவன் கொடுத்த 1, 2, 5 என்ற தாளந்துகளை மண்ணுக்கடியில் புதைத்து வைத்துக் கொண்டு வந்தனங்களை வாங்கி கொண்டு தலைக்கணம் பிடித்தவர்களாக உண்டு புசித்து குடித்து நடக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியத்திற்கு அழைப்பு இல்லை என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள் என்று சொல்லுகிற மேதாவிகளை விட ஆத்தும பாரமும் குற்றமற்ற குணமும் இருந்தால் பாவம் செய்யாமல் தாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் இதே போன்ற பாவமற்ற அனுபவத்திற்கு கொண்டு வரலாம் என்ற உறுதியும் சிரமம் உள்ள யாருக்கும் எவனுக்கும் எவளுக்கும் இந்த கனமான ஊழியத்தை செய்யலாம். இதற்கு யாருடைய சர்டிபிகேட்டும் தேவையில்லை. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் அனுபவத்தோடு தானும் நல்லவளாக வாழ்ந்து காட்டி மற்றவர்களையும் நல்லவர்களாக மாற்றி பரலோக ராஜ்யம் கொண்டு போகணும் என்ற ஆசையும் விருப்பமும் வாஞ்சையும் தாகமும் மட்டும் இருந்தாரே போதும். வேறு யாருடைய சர்டிபிகேட்டும் இதற்கு தேவையில்லை. இதற்கு காஸ்பாஸ்டரின் சர்டிபிகேட்டும் தேவையில்லை. இப்படி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டேன் என்று சொல்லப்படுகிறவர்கள் செய்கிற கள்ள ஊழியத்தை விட ஒதுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்படாதவர்கள் என்றுள்ளவர்கள் ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருப்பதால் இவர்களே தகுதியான ஊழியர்கள் ஆவார்கள். இவர்கள் செய்யும் ஊழியமே தகுதியான ஊழியமும் ஆகும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.